248 பெண் அமைப்பின் சபரீசனுடைய அமைப்பிலிருந்து வெளியேறினார்கள். அதை கலைத்து விடுங்கள். துரைமுருகனை நம்ம எடுத்துக்கிறோம். 87 வயசாயிட்டு. இப்போ திமுக மறுபடி ஒரு தவறை செய்கிறதா என்ற கேள்விக்கும் ஆக்டிங் பிரசிடென்ட் என்ற ஒரு போஸ்டை கனிமொழிக்கு கொடுக்க போகிறார்கள். நேயர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட போகிறதா? ஏன்னா தோல்வி எப்போதும் நிரந்தரம் அல்ல, வெற்றியும் நிரந்தரம் அல்ல. ஆனா திமுகவுல 113க்கு மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் 1000க்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிறதில் ஒரு 10% பேர் புலம்பெயர்ந்தார்கள், இடம்பெயர்ந்தார்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு ஒரு மரண அடிதான். அது அவ்வளவு பெரிய நல்ல செய்தி கிடையாது. திமுகவின் இந்த தோல்விக்கு மூல காரணம் குடும்ப அரசியல். அதே போன்று கீழ்மட்டத்தில் இருக்கும் திமுகவினர் செய்த அராஜகங்கள், மேல்மட்டத்தின் ஊழல்கள், செயல்பாட்டில் ஏற்படுகிற பல தடுக்கங்கள், குடி, போதை, வன்முறை, பாலியல் பலாத்காரம், படுகொலைகள், இதெல்லாம் திமுகவை காலி செஞ்சது. இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரை இதையெல்லாம் சொன்னார்கள். ஆனால் பெண் நிறுவனமோ இதை சொல்ல மறைத்தார்கள் என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நமக்கு வெளியானது. 248 பெண் அமைப்பின் சபரீசனுடைய அமைப்பிலிருந்து வெளியேறினார்கள். அதை கலைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. மைத்துனருக்கும் மாப்பிள்ளைக்குமான, மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்குமான சில மோதல்கள், முரண்கள் இப்பொழுது இந்த கட்சியிலே காணப்படுகிறது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 6 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அது ஏன் தோல்வி, எதுக்கு தோல்வி அப்படின்னு ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இவர் ஆய்வே செய்ய வேணாம். அது ஈஸியா ஒண்ணுதான். ஒரு மாற்றம் என்றும் தமிழ்நாட்டில் என்று 60 ஆண்டுகளுக்கு மக்கள் திராவிட இயக்கத்தை மாற்றணும்னு நினைச்சாங்க. எல்லாருமே சொல்றாங்க. அந்த மாற்றத்திற்கு திமுகவினரும் உட்பட்டுத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். திமுகவின் ஆதரவாளர்களும் கூட இந்த முறை ஒரு மாற்றி போடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க கட்சிக்காரங்கள்ல. இத இவர் போய் ஆய்வு செஞ்செல்லாம் ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்க போவதில்லை. சரி, ஒன்று. மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழக கட்டமைப்பில் என்ன மாறுதலை கொண்டு வரப்போகிறார்கள் என்ற செய்திக்கு துரைமுருகனை நம்ம எடுத்துக்கிடுவோம். 87 வயசாயிட்டு. இப்போ திமுக மறுபடி ஒரு தவறை செய்கிறதா என்ற கேள்விக்கும் விடை தெரியவில்லை. இன்று காலை வெளியான செய்தியில் நேற்றவர் தலைமையகத்துக்கு வந்து மகளிர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த நேரத்தில் யாராலும் வரவேற்காமல் அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் திரும்பிவிட்டார். ஒன்று. அவரது உடல்நிலை குறித்து கரடுமுரடான, சமநிலையற்ற செய்திகள் வருவதை நன்கு உணர்ந்து கொண்ட இந்த துரைமுருகன் கட்சி அலுவலகத்துக்கு வந்ததே நான் நல்லா இருக்கேன்பா, எனக்கு எந்த மாற்றமும் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய அதிகாரமும் பதவியும் எவ்வளவு பெரிய போதை பாருங்க. கட்சி தோத்துருச்சு, தனக்கு 87-88 வயசு ஆயிட்டு, கதிரானந்த் என்று தன் மகனையும் நியமிச்சாச்சு. இவர் நல்ல முறையில இவரே போய் பொதுச் செயலாளராக நான் இருக்க விரும்பவில்லை. காரணம், எனக்கு வயோதிகம், அப்புறம் நான் அலைய முடியாது அப்படின்னு எல்லாம் கொடுக்கணும். அதையும் விடாமல் மரணம் வரைக்கும் நான் இந்த அதிகாரத்தில் இருப்பேன் என்ற ஒரு முடிவுதான் இப்போது தொடர்கிறது. அந்த செய்தியில் என்ன வருதுன்னா, துரைமுருகன் ராஜினாமா விவகாரத்தையோ, துரைமுருகனுடைய ஆக்டிவிட்டிஸ் விவகாரத்தையோ, துரைமுருகனுடைய செயல்பாட்டு விவகாரங்கள் குறித்து நிதானமான முடிவை கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் எடுப்பார். இப்போது அவர் தொடர்வார். இதுதான் திமுகவுக்கு சிக்கல். ஏன் கட்சியுடைய பொதுச் செயலாளரை, ஒரு இளைய ஒருத்தரை, அவருக்கு பின்னணி இல்லாத
எந்த பின்னணியும் இல்லாத ஒரு எளிய பின்னணி கொண்ட ஒரு இளைஞனை போடக்கூடாது. ஒரு கேள்வி வரும், அது போட மாட்டாங்க, அவர்களும் விட மாட்டான். அதே போன்ற கட்சியில பவர்ஃபுல் துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர், மாநில தலைவர், அது மட்டும் இல்லாமல் பொருளாளர், இதெல்லாம் அந்த கட்சியினுடைய மொத்தமாக தேர்ந்தெடுப்பார்கள். இது முதல் செய்தி. இப்ப திமுக அடுத்தடுத்து தவற பண்றதுக்கு பொதுச் செயலாளரை ஒரு இளைஞனை போடணும். தமிழன் பிரசன்னா மாதிரி ஒரு ஆளை போடணும். அவர் இல்லைன்னா வேற யாராவது போடலாம். நிறைய அற்புதமான இளைஞர்கள் இருப்பாங்க, நேர்மையின் சீரமாக இருப்பார்கள், நல்ல ஆட்களை போடலாம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஒன்று. மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்க வேண்டியது, மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஆக்டிங் பிரசிடென்ட் என்ற ஒரு போஸ்டை கனிமொழிக்கு கொடுக்க போகிறார்கள். இதை குறித்து திமுக தலைமையிட்ட நம்ம கேட்டபோது அவங்க பெரிய அளவுல அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. பிகாஸ் ஆஃப் ஏனென்றால் இந்த போஸ்ட் கட்சியினுடைய புரோட்டோகால் அடிப்படையில் இல்லை. தலைவர், பொதுச் செயலாளர், அப்புறமா துணை இணை வருவாங்கன்னு வைங்களேன், வைஸ் பிரசிடென்ட், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், இவ்வளவுதான். இப்போ இந்த ஆக்டிங் பிரசிடென்ட் என்னன்னா, மிஸ்டர் கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது செயல்பாட்டு தலைவர் ஒருத்தர் தேவையில்ல, ஸ்டாலினை போட்டாங்க. இப்போ அவர் நன்கு செயல்படுகிறார். ஆக மற்றொரு செயல்பாட்டு தலைவராக ஒருவரை போட்டால், ஏன்பா உங்க தலைவர் எல்லாம் செயல்படலையா அப்படின்னு எதிர்கட்சிகள் நக்கல் பண்ணுவாங்க. அதனால கனிமொழியை அந்த இடத்துக்கு போட வேண்டியது இல்லை. கனிமொழியை போட போறாங்க அப்படின்னு வந்ததுக்கு நமக்கு கிடைத்த சில சோர்ஸ், கனிமொழிக்கு அந்த வேலை இல்லை. பொதுச் செயலாளர் விவகாரத்தில் நிதான போக்கோடு திரு ஸ்டாலின் முடிவுகளை எடுக்க இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்போது திராவிட முன்னேற்ற கழக செயல்பாட்டில் மாவட்ட செயலாளர்கள் மட்டத்தில் பெரும் மாறுதலை கொண்டு வரவும், மாவட்ட செயலாளர்களை மாற்றலாம் அல்லது இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்தும் அண்ணா அறிவாலயத்திற்குள் அழைத்து அவர்களுக்கு அறிவுரை செய்ய போகிறார்கள். காரணம், உங்களின் கீழ் இருக்கக்கூடிய ஒன்றியம் கிளை செயலாளர்கள், அது மாவட்ட பிரதிநிதிகள், பேரூராட்சி, அப்புறமா ஊராட்சி, உள்ளாட்சி, இப்படி எல்லாம் வரும், நகராட்சி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, அதை தாண்டி கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் வரைக்கும் தெளிவான ஆட்களை வைக்கணுங்க. அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பெரிய கேப் இருக்கு, அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்ல போறாங்களாம். இப்ப இதுக்கு ஒரு முக்கியம். இப்ப எல்லாவற்றையும் விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்றால், வரக்கூடிய ஒரு 5 மாதத்திற்குள்ளான தேர்தல். அந்த தேர்தல்ல பெருந்துறை ஜெயக்குமார், அது அவருடைய தொகுதியில் அதிமுக தொகுதி, மதுராந்தகம் மரகதம், அதே போன்று தாராபுரம் சத்தியபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, திருச்சி ஜோசப் சி விஜய் ரிசைன் பண்ணது. இந்த தொகுதியில் அவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க, எப்படி கண்டெஸ்ட் பண்ண போறாங்க, யாரை நிறுத்த போறாங்க, ஒரு கேள்வி எழும். அதற்கான விடை தெரியவில்லை. அது குறித்தும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், கனிமொழி போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடும் என்று சொன்னார். நாம் அதை சொல்கிறோம் இப்போது, இது ஒரு பொலிட்டிக்கல் சூயிசைட், அதாவது அரசியல் தற்கொலையாக அமையும். ஏனால் எப்போதும் 25% மேல் அவர்களுக்கு வாக்கில்லை. 23 தான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போது ஒரு 4% கூடலாம், அவ்வளவுதான். ஆனால் வெற்றியை சுவைப்பதற்கு 35க்கு மேல் இருந்தால் மட்டும்தான் வெற்றியை தொட முடியும். ஜோசப் சி விஜய் அவர்கள் 35% பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ், இடதுசாரிகள், திருமாவளவன், IMUL எல்லாமே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாரம்பரிய வாக்காளரான தலித் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்காளர்கள், இஸ்லாமியர்கள் ஒரு குறிப்பிட்ட குறைந்த சதவீதமான வாக்காளர்கள் இடம்பெயர்ந்து விட்டார்கள். திமுகவின் வாக்குவாரியாக இருக்கும் இடைநிலை சாதிகளின் வாக்காளர்களும் போய்விட்டார்கள். இதுதான் திமுகவுக்கு தோல்வி. இந்த நிலையில் இதையெல்லாம் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை. ஆகவே வைகோ வரைக்கும் திமுக விட்டு வெளியேறுகிறார். எல்லாருமே போயிட்டாங்க. நல்லா புரியும். அதிமுக முழுவதுமாக கூடாரம் காலியாகிவிட்டது. அங்கே வயிறு ஒட்டிய நிலையில்
சில கிழட்டு சிங்கங்கள் மட்டும் கடந்து கொண்டிருக்கிறது. அதனால எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த கிழட்டு சிங்கங்களுக்கு மேலே உராயப்பட்ட புற்களில் ஈ ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் நாக்கை வைத்து நக்கி கொண்டு சரி செய்து கொண்ட முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது உருப்படாது. உருப்படுவதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட அளவில், கட்சியினுடைய மாநில அளவில் பொதுச் செயலாளர், தலைவர், பொதுச் செயலாளர், இந்த மாதிரி பொருளாளர்ல மாற்றம், மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், ஒன்றிய செயலாளர்கள், கிராமம் எல்லாத்தையுமே. அப்புறம் கூட்டணி தர்மம் ஒன்றும் இல்லை. கூட்டணிக்கு ஆள் இல்லை. இப்போ யாரை சேர்ப்பது, என்ன செய்வது, எப்படி வெற்றி பெறுவது, எதிர்த்து நல்ல ஒரு பேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. க்ளோஸ்லி அசோசியேட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு 1000 கோடியை வாங்கிட்டு வந்துட்டாரு. அவருக்கும் ஏராளமான சிக்கல்கள் இருக்கிறது. வருங்காலத்தில் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? 7 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு? 2500 எப்படி கொடுப்பாரு? அண்ணா, மகளிர்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் 5 லட்சம் கொடுக்கணும், வட்டி இல்லா கடன், மாமஞ்சடங்கு, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இதை எதிர்கொள்ளும் போது அவருக்கு இன்கம்பன்சி, ஆன்டி, இதை எப்படி, ஹவு டு டீல், எப்படி டீல் பண்ணணும், ஹவு கேன், எவ்வாறு முடியும் அவரால், இந்த கொஸ்டின்கள்லாம் தொங்கிட்டு இருக்குது. ஹேங்க்டு மேலே அப்படியே கிடக்கு, தலைக்கு மேலே கத்தி. அதை எப்படி அவங்க எதிர்கொள்ள போறாங்க? இந்த 2 பேருக்கு இடையில இந்த அண்ணாமலைன்னு ஒரு 3வது சக்தி கிளம்பி இருக்கு. அது என்னதான் கிளம்புனாலும் அது சரியா வராது. ஏன்னா அதற்கு மேலே ஒரு ஒரு இது வந்துருச்சு. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு புள்ளி இருக்கு. இவங்கெல்லாம் அவர் உண்மையிலேயே பிஜேபி கிடையாதாக இருந்தாலும், பிஜேபியுடைய கொள்கைகள் பிடிக்காம இருந்தாலும், அவர்கள் கூட இருக்கிறவங்க ஃபுல்லாவே இதனால அவர்கள் விஜய்க்கு மாற்று தலைவராக அவர் வரவே முடியாது. வாய்ப்பே இல்லை. விஜய் அப்படி இல்லை. அடையாளப்படுத்த முடியாத ஆட்களெல்லாம் கொண்டு நிறுத்தி ஜெயிச்சாரு. 10 பைசா கொடுக்காம ஜெயிச்சாரு. பெரிய பேச்சாளர் இல்லாமல் ஜெயிச்சாரு. ஏன்னா தலித் மக்கள் ஃபுல்லாவே வாக்களித்தார்கள். எல்லோரும் வாக்களித்து ஒரு 8 தலித் சமூக மக்களையும் கூட கண்ணியத்தோடு அமைச்சரவை பதவியில கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அண்ணாமலையால வரவே முடியாது, வரவே முடியாது. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வேற, அது ஒரு அரசியல் தலைவர். இவர் சினிமா பிரபலம். சினிமாவுக்காரர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதை ஒட்டி அண்ணாமலைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏதோ கொஞ்சம் வாக்களை பெறுவார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சாதி பலம் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு பேல் ஆகும், டிஸ்அப்பியர் ஆகும். ஆக திமுக இப்பொழுது கடும் சவால்களை எதிர்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலை செய்தியின் அனலைஸோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.